கேரள மாநிலம் பாலக்காட்டில் மீண்டும் நிஃபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி குமரன்புத்தூரைச் சேர்ந்த 58 வயது முதியவர் நிஃபாவால் உயிரிழந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த அவரது 32 வயது மகனுக்கு நிஃபா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாலக்காட்டில் 3வது ஒரு நபர் நிஃபா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார். பாலக்காட்டில் சுமார் 347 பேர் முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தொடர்பு பட்டியலில் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளனர். குமரன்புத்தூர், கரக்குறிச்சி, கரிம்புழா பஞ்சாயத்துகள் மற்றும் மன்னார்காடு நகராட்சியின் 5 வார்டுகளில் நிஃபா வைரஸ் கட்டுப்பாடுகள் தொடரும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 29 வயது இளைஞர் குளித்துக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்த இஷான் சிங் என்ற இளைஞர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூத்த எழுத்தாளராக பணியாற்றி வந்தார். சம்பவத்தன்று தனது வீட்டில் இஷான் சிங் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நெஞ்சுவலியால் துடித்துள்ளார். அவரது மனைவி இஷான் சிங்கை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இஷான் சிங்கின் பெற்றோர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் கருணை அடிப்படையில் அவருக்கு வேலை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அவரும் உயிரிழந்ததால் அவரது மனைவி ஆதரவற்று நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.